மனைவியுடன் ஏற்பட்ட சண்டையின் காரணமா தமிழ் சினிமாவுடைய பிரபல இசையமைப்பாளர், நடிகர், இயக்குனர் விஜய் ஆண்டனி வீட்டில் எடுத்திருக்க தற்கொலை முயற்சி தமிழ் சினிமாவை ஒட்டுமொத்தமா நிலைகுலைய வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகரா இருக்கவர் இப்போ விஜய் ஆண்டனி. இவரு ஒரு காலகட்டத்துல சினிமாவுல முதல்ல இசையமைப்பாளரா அறிமுகமானாரு. இவர் இசையமைத்த அர்த்தத்த படம் நல்லாவே வெற்றி அடைய இவருக்கு தொடர்ந்து தமிழ் சினிமாவில படங்களுக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு அப்படியே சில படங்கள்ல பாட்டு பாடவும் ஆரம்பிச்சாரு. இவருடைய படங்கள்ல இவர் போட்ட இசையை தாண்டி இவர் பாடின பாடல்களும் மக்கள் மத்தியில நல்லாவே பிரபலமானது. அதனால நல்ல ஒரு முக்கியமான பாடகரா, ஒரு இசையமைப்பாளர் தமிழ் சினிமால தனக்கென ஒரு அழிக்க முடியாத இடத்தை உருவாக்கிக்கிட்டாரு. அதே மாதிரி தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தையும் உருவாக்கிக்கிட்டாரு விஜய் ஆண்டனி. இப்படி இசையமைப்பாளரா தனது பயணத்தை தொடங்கின அவருக்கு நடிக்கணும் அப்படிங்கிறது சின்ன ஒரு ஆசை இருந்துச்சாம். அந்த நேரத்துல அவர் வைத்து நான் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை ஒரு இயக்குனர் உருவாக்குனாரு. இந்த திரைப்படம் விஜய் ஆண்டனியுடைய தமிழ் சினிமா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். முதல் படமே நம்ம விஜய் ஆண்டனிக்கு பெரிய வெற்றி. இதனால இவருக்குன்னு தனி ரசிகர் படலுமே உருவானாங்க. அதை தொடர்ந்து அடுத்தடுத்து இவர் நடித்த படங்கள், இவர் சூஸ் பண்ண கதை எல்லாமே மக்களுக்கு இவர் மேல பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துனுச்சு. அதனால ஒரு இசையமைப்பாளரா, பாடகரா இல்லாம ஒரு நடிகராகவும் தன்னை தமிழ் சினிமால நிரூபிச்சாரு விஜய் ஆண்டனி. அப்படி விஜய் ஆண்டனி நடித்த முக்கியமான படங்கள்ல நான், சலீம், பிச்சைக்காரன், பிச்சைக்காரன் 2ன்னு இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே போலாம். அதுலயும் பிச்சைக்காரன் 2ங்கிற திரைப்படத்தை விஜய் ஆண்டனியை இயக்கி தயாரிக்கவும் செஞ்சாரு. இதன் மூலமா தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர், இசையமைப்பாளர், பாடகர், தயாரிப்பாளர், இயக்குனர் அப்படின்னு பன்முக திறமை கொண்ட ஒரு முக்கியமான நடிகரா விஜய் ஆண்டனி ரசிகர் மத்தியில தனித்துவமா காணப்பட்டாரு. இப்படி விஜய் ஆண்டனியுடைய வாழ்க்கையில எல்லாமே அவர் ஆசைப்பட்ட மாதிரி நடந்தாலும், அந்த நேரத்துல திடீர்னு விஜய் ஆண்டனியுடைய மூத்த மகள் ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி தற்கொலை பண்ணி இறந்து போனாங்க. இது விஜய் ஆண்டனிக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத பெரும் சோகத்தை ஏற்படுத்தினுச்சு. ஆனா அவங்க எதனால இறந்து போனாங்க அப்படிங்கிற எந்த ஒரு செய்தியுமே இது வரைக்கும் சரியா யாருக்கும் தெரியாது. ஆனா ஏதோ சில பிரச்சனை காரணமா அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நாம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் விஜய் ஆண்டனியும் அவருடைய குடும்பத்தினரும் அதையும் தாண்டி இப்போ கடந்து வந்துட்டாங்க. இருந்தாலும் விஜய் ஆண்டனிக்கு தன் மகள் மேல இருந்த அந்த பாசம், அன்பு குறையல. தன் மகளுடைய அவர் கூட வாழ்ந்த அந்த வாழ்க்கைய ஒரு படமா எடுக்கணும் அப்படின்னு விஜய் ஆண்டனி முடிவு பண்ணியிருக்காரு. அதை தனது மனைவி கிட்டையும் சொல்லியிருக்காரு. ஆனா அதற்கு அவருடைய மனைவி சம்மதம் தெரிவிக்கல. ஆனா திரும்பவும் விஜய் ஆண்டனி இப்போ அந்த படத்தை நான் இயக்க போறேன், தன் மகளை என்னால மறக்க முடியல, தன் மகள் என் கூட எவ்வளவு சந்தோஷமா இருந்தா, அதெல்லாம் வச்சு நான் படம் இயக்க போறேன் அப்படின்னு விஜய் ஆண்டனி முடிவு பண்ணதை அவங்க மனைவி ஏத்துக்காம விஜய் ஆண்டனிக்கும் அவருடைய மனைவிக்கும் பயங்கரமான கருத்து வேறுபாடும் சண்டையும் ஏற்பட்டுச்சான். ஒரு கட்டத்துக்கு மேல விஜய் ஆண்டனி மனைவி இவரை பயங்கரமா திட்டிருக்காங்க. விஜய் ஆண்டனிக்கு அது என்ன நடந்துச்சு தெரியல, பயங்கர ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்திருக்கு. தன் மகள் தான் கூட இல்லாத என்னால மறக்கவே முடியல, அதனால தன் மகளுடைய எல்லா நினைவுகளையும் வைத்து நான் படம் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஆனா அதுல இவளுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு சண்டை போடுறா அப்படின்னு விஜய் ஆண்டனி அதை பத்தி பயங்கரமா யோசிச்சிருக்காரு. அப்போ என் மகள் மேல இவளுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா, அப்போ என் மகள் இறப்புக்கு காரணம் நீதானா அப்படின்னு விஜய் ஆண்டனி அவருடைய மனைவியிட்ட பயங்கரமா சண்டையும் போட்டிருக்காரு. ஒரு கட்டத்துல விஜய் ஆண்டனி மனைவி பேசின சில வார்த்தைகள் விஜய் ஆண்டனிக்கு பயங்கர அசிங்கமா இருந்திருக்கு, மன உளைச்சல் ஏற்படுத்திருக்கு. அந்த மன உளைச்சல்ல தன் மகள் இறந்தப்பா சோகத்துல என்ன பண்ண தெரியாம விஜய் ஆண்டனி அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிருக்காரு. தன் மகளுடைய நினைவுகளை மறக்க முடியாத விஜய் ஆண்டனி அந்த மன உளைச்சல்ல திடீர்னு வீட்லயே தற்கொலை முயற்சி எடுத்து தமிழ் சினிமாவுக்கு உச்சக்கட்ட ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்காரு.